செல்வங்களை பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்த்திருக்கும். சினிமா அப்படிங்கிறது நீதிபதி உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மா காலை தேடுறாங்க, எங்க காண. ஒரு கவிதை வடிவத்தில் சொன்னா வணக்கத்தை காலில் தேடுறேன் காண, ஒரு வாட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு வஞ்சகம் இல்லாதவங்க பத்திங்களா வேலூர்காரங்க. அரங்கத்துக்குள்ளே இருந்த தமிழை ஒரு மறுமலர்ச்சி நாயகன் போல அரங்கத்தில் புலவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த தமிழை இரவு நேர பல்கலைக்கழகமாக மாற்றி பட்டிமன்றத்தில் ஒரு மறுமலர்ச்சி நாயகனாக தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து நகைச்சுவை விஞ்ஞானியாக, திரைப்பட பல்கலைக்கழகமாக, பாடல்களின் அமுத சுரபியாக இந்த மேடைக்கு நடுவராக இருக்கிற எங்கள் நடுவர் பிறந்தகையை வணங்கி என் தலைப்பிற்குள் செல்லலாம் என ஆசைப்படுகின்றேன். இப்பதான் தலைப்புக்கே போறீங்களா? நான் முடிக்க சொல்லி மணி அடிக்கலாம் இருக்கேன், இப்பதான் முன்னுரை முடியுது. நீதிபதிகள் நல்ல தலைப்பு. எங்க பிரின்சிபால் அம்மாவுக்கு என்ன கோபம், காதலை நாங்க எப்படி சொல்லியிருக்கிறோம், எப்படி சொல்லியிருக்கிறோம்மா, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு, எங்கள் காதல் கவிதைகளை படித்து கொஞ்சம் திருத்திக் கொடு என்று இன்றைய கவிஞர்களை வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். கண்ணதாசன் தான் காதல் கவிதையில பிரமாதம்னு இந்த கைதட்டலுக்கு சாட்சி நீதிபதி. கண்ணதாசன் பாட்டுல வாழ்ற ஊரியா வேலூர், அவங்க ஊரை பத்தியே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, பாடுறேன். நீதிபதி அவர்களே, வைரமுத்து சொல்றாரு, இந்த வாழுகின்ற கவிஞருடைய வாக்குமூலம். வைரமுத்து சொல்லுகிறார், கண்ணதாசன் அவர்களே, நோட்டு புத்தகத்தில் வீட்டு பாடத்தை விட அதிகம் எழுதியது உன் பாட்டு வரிகள் கண்ணதாசன் என்று வைரமுத்து சொல்லுகிறார். பாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பிய பட்டுக்கோட்டை, தமிழுக்கு வேலியாக இருக்கின்ற நம்முடைய கவிஞர் வாலி. வாலி கவியரங்கத்துக்கு வந்தால் ஜாலி, அந்த கவியரங்கத்தில் மற்ற கவிஞர்கள் எல்லாம் காலி. பிரின்சிபாலம்மா மகிழ் ஊட்டி வழிகாட்டுவது. இன்னைக்கு சினிமா சரியா இருக்குதா? ஒரு கவிஞர் சொன்னா நீதிபதி அவர்களே, இன்று படத்துக்கு பாட்டு எழுத கம்பனே வந்தாலும் கதை வேறு. சீதையை பற்றி சிலேடையில் சொன்னால்தான் சினிமா கம்பெனியில் கம்பனுக்கே இடம் உண்டு என்று ஒரு கவிஞன் சொல்லுகிறான் என்று சொன்னார். வழிகாட்டுச்சா அன்னைக்கு சினிமா? ஒரு பாட்டு கேட்டேன் பிரின்சிபால் அம்மா, நேற்று ஒரு பாட்டு கேட்டேன், கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்ததே. இந்த பாட்டு சாமி பாட்டு, இதை நம்மால் போட்டுட்டேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அது பேசிட்டு போனாலும் பேசாம நீ பேசிட்டு இருந்த லூஸ்னு அர்த்தம். என்னையா பாட்டு? நீ அமைதியா பார்த்தாலும் கோபமா பார்த்தாலும் ரெண்டையுமே நான் ரசிப்பேன். ஏதாவது வரி இருக்குதா? சுப்பிரபாதத்தை மட்டுமா கெடுத்தாங்க. அன்னைக்கு முருக பக்தர்கள் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. தன்னே நானே தனனே தனனே கந்த சஷ்டி கவசம் போடுறானப்பா, வர்றா போய் கேட்கலான்ட்டு அந்த மைசரிட்ட போய் உட்கார்றாங்க. 18 வயசு இளமுட்டு மனசு ஏங்குது பாய் போட. முருகன் பாட்டுல எக்கடா பாய போட்டாங்க. எந்திரா கந்தனுக்கு அரோகரான் ஓடியா போட்டாங்க. ஐயப்பா ஐயப்பா டோன்ட் வரி ஐயப்பா, வாவர்ணம் தோழர் ஐயப்பா, டே பை டே பூஜை நடக்குது, டே பை டே. ஐயப்பன் பாட்டை மாத்திட்டாங்க. காதலை எங்கள் வாழ்ந்த கவிஞன் நாம் முத்துக்குமார் அழகா சொன்னானே, ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல். அந்த வரிகள் சொல்லிக்கிட்டே போய் கடைசியில் சொல்வான், கண்கள் இரண்டில் காதல் வந்தால் கண்ணீர் மட்டுமே துணையாகும். கண்கள் ரெண்டில் மட்டும் காதல் வந்தால் கண்ணீர் மட்டுமே துணையாகும். அது வழிகாட்டுவது பிரின்சிபால் அம்மா. என்ன பாட்டு அதுல சொல்லுவான், தெரியாம அவங்கள பிரின்சிபல்னு சொல்லிவிட்டீங்களா? ஏன் 3 வரிக்கு ஒரு தடவையா பிரின்சிபல் அம்மா உங்களை? அவங்க நாளைக்கு போய் நான் பேசாம என்னை ப்ரொஃபஸர் ஆக்கிருங்க. தெரியாம பிரின்சிபல் ஆகிட்டேன். இந்த மனுஷன் வகுத்தறிச்சல் இதை போடும் போடுறாரு. நீங்களும் சீக்கிரம் பிரின்சிபல் ஆயிருவீங்க விஜயகுமார், கவலைப்படாதீங்க.
நான் முத்துக்குமார் சார் அழகா சொல்றாரு சார். அதுல ஒரு பாட்டுல சொல்லுவாரு, கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராது. கல்லறை மீது பூக்கின்ற பூக்கள் கூந்தலை போய் சேருமா? அதற்கு மரியாதை கிடையாது அப்படின்னு காதல் கூட்டன் படத்தில் எழுதினவர் அந்த கவிஞன் ஒரு வளர்ச்சியை பெறுகிறான். இன்னொரு படத்துல அந்த கவிஞன் அழகா சொன்னான், கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்று வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா? தேனை எடுக்க போகிற அந்த வண்ணத்து பூச்சிகள் கல்லறையில் பூத்த பூக்கள் என்று பார்க்காம விட்டுருமா? வழிகாட்டியது அந்த 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 பாடல் எப்படி இருந்துச்சுங்க. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, வீட்டுக்குள்ளே ஒளிந்து கிடந்து வெம்பி விடாதே என்று எழுதினானே எங்கள் பட்டுக்கோட்டை. அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது. தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தையிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய் பேச அபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், கர்ம வினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி. என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னால உண்டாக்குவோம் சொன்னானே, அதுதான் நீதிபதி அவர்களை வழிகாட்டியது. இதை விட சொல்ல முடியுமா சார்? இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாகை. ஒரு புதுக்கவிஞன் கூட அழகா சொன்னான் சார், ஒண்ணு இல்ல, இலைய வெட்டி வாழ்க்கை என்ன, இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுவான், ஆட்டை வெட்டி இலையில போடுவான், இதுதான் வாழ்க்கை. இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம், வீண் அனுதாபம் கொண்டு ஒரு நாளும் நம்பிடாதே. இதுதான் வழிகாட்டுறது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. அதுதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனம் மனம் அது கோவில் ஆகலாம் என்று உள்ளத்தை பக்குவப்படுத்தியது அந்த காலத்து பாடல் இல்லையா? பாகப்பிரிவினை ஒரு படம் நீதிபதி அவர்களே, அந்த மாற்றுத்திறனாளியா சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். அதை சொல்லுவாங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ என்று சொன்னாரே. தூங்காதே தம்பி தூங்காது. எத்தனை பாடல்கள், மணப்பாற மாடுகட்டி ஆயவரம் ஏறுபூட்டி, எத்தனை பாடல்கள் அழகா சொன்னார் உடுமலை நாராயணகவி. பாடல்கள் சொல்லிக் கொண்டே போகிறார். இன்னைக்கு பாட்டு அப்படி இருக்காமா? இன்னைக்கு பாட்டு அப்படி இருக்குதா? நான் 2 பாட்டு கேட்டேன், ஐயோ வைத்தறிச்சலா இருக்கு. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா பாட்டு இன்னைக்கு. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. இது பாட்டா? ஒண்டமிழ் தாய் சிலம்பொடியின் முன்னேற்றம், ஒவ்வொன்றும் முன்னேற்றம். எழுந்திருவாய் இளந்தமிழா, கண்களிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நலம் புது புலமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய், தமிழுக்கு துறைதோறும் துடித்து எழுந்தே என்று பாரதிதாசன் பாடிய இந்த திருநாட்டில், தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி கவிஞன் புதுவை தந்த புரட்சி குயில் பாடிய தேசத்தில் இன்னைக்கு பாட்டு என்ன தெரியுமா மிஸ்டர் இனியவன்? கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சிலே ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ் காம்சோரோ, நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேறு யாரோ, ஸ்பாரோ ஆரோ சாரோ ஹீரோ யார்? கப்புளு கப்புளு கோடு, இவ சிங்கிளா சுத்துன கேளு. வழிகாட்டுது பாருங்க. கப்புளு கப்புளு கோடு, இவ சிங்கிளா சுத்துன கேளு. இவன் சங்கதி என்னன்னு கேளு. இனி இவன் தான் ஆளு. கோளு கேளு, ஆளு கேளு, நாசமா போ. என்ன சார் தாயை பற்றி அன்றைக்கு சொன்ன பாடல் எத்தனை,
அற்புதமான தலைப்பு, நேரம் பத்தாது. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டிலே இருக்க தனித்தனியா கோவில் குளம் அலைவதும் எதற்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து என்று எழுதினானே வாலி என்கிற அற்புதமான கவிஞன். அதுதாங்க பாட்டு. உயிருக்கு உயிரா ஒண்ணு பிரிய நினைச்சு பிரிஞ்சு போனா வாழ்க்கையில எவ்வளவு சோகம். அதுல சொல்லுவான் கண்ணதாசன் ஒரு பாட்டுல, வாலி சொல்றாரு, தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேனே. இதை விட எப்படி அம்மா காதலை சொல்ல முடியும்? என்ன விலை அழகே. சுப்புடுதான் சொல்லுவார் நீதிபதி அவர்களே, வாலிக்கு வயது 60 தொட்டாலும் வாலியின் பேனா இன்னும் இளமையாகவே இருக்கிறது என்று சுப்புடு என்கிற இசைக்கவிஞன் சொல்லுவான். என்ன விலை அழகே. சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், உன் அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன், பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென்ன இங்கு வந்ததோ. இன்னைக்கு பாட்டு எழுதுறியா புது கவிங்க, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. நீ இருக்கிற ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா, சோஜாவா படுத்துக்குவேன் ஓபடியில சாஞ்சி, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி பார்னிஸ் போல. இது வர்ணனையா? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த பருவமா என்று பாடி இந்த நாட்டிலே ஆடை கட்டி வந்த நிலவோ என்று நிலவுக்கே ஆடை கட்டி பார்த்த சமுதாயத்தில் இன்றைய பாடல்கள் விரசமாக இருக்கிறது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி பட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை, கண்ணதாசன் என்கிற அற்புதமான கவிஞர்கள், மருதகாசி, குமா சுப்பிரமணியன், காமு செரி, இப்படி எத்தனையோ கவிஞர்கள் வாழ்ந்த கவிஞர்களாக, தமிழை வாழ வைத்த கவிஞர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு கவிதை கவிதையாக இல்லை. ஆகவே வாழ்ந்த கவிஞர்களுக்கு இந்த மாமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னையும் ஒருவனாக்கி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாட்டு நடை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டுறாரு அப்படியே பட்டுக்கோட்டை பாட்டெல்லாம். நாடி தளர்ந்தவங்க பாடி நடத்துவங்க, நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க, தாடி வளர்த்தவங்க பீடி குடித்தவங்க, பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க, பொடி பசங்க பெரும் போக்கிரிங்க, இன்னும் பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா, எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா, வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும், இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, போடு தான் தின்னக்கடி தந்துக்கு நக்கடி தான் தின்னக்கடி தந்துக்குன்னா. 2 ரிக்ஷாக்காரங்க பாடுற பாட்டுல கூட எத்தனை தத்துவங்களை வைத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினாருன்ட்டு அவருடைய பாட்டு, கண்ணதாசன் பாட்டு எக்கச்சக்கம். ஒரு பாகவதர் வந்து மதுரையில இருக்கிற புலவர்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி ஒருத்தர் வந்து மதுரையில பாடுறாரு, கேமரால பாகவதர். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, ராகமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, குழல் என்றும் அப்படின்னு பயங்கர. இந்த ஹேமநாத பாகவதருடன் போட்டியிட்டு பாடப்போகிறவன் எவன் அப்படின்ட்டு மப்போட இருப்பார். வரகுண பாண்டியனே, நான் இந்த சாதாரண பரிசுக்காக பாட வரவில்லை. உங்கள் பாண்டிய நாட்டு கவிஞன் தோற்றுவிட்டான். எனது பாட்டு திறமைக்கு பாண்டிய நாடே அடிமை என்று நீ பட்டயம் அடைந்து தர வேண்டும். PS பாலையா பாண்டிய மன்னன் ஐயா அப்படின்ட்டு புலவர்கள்ட்ட போவார். புலவர்களே, ஹேமநாத பாகவதரன் போட்டியிட்டு பாட போகிறவர் யார்? அதுக்கு அந்த புலவர்கள் சொல்லுவாங்க, எங்களை உயிரை விட சொல்ல வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அவரை எதிர்த்து எங்களால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே விறகு வெட்டியா வந்து
ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க, கண்ணதாசன் எழுதின பாட்டு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயலிட்டால் கறி மெஞ்சுமா. அப்போ ஒரு அம்மா 7 பிள்ளைகளை பெற்று வரிசையா நிப்பாட்டி இருக்கான், மாசமா வேற இருக்கும். அந்த அம்மாவை பார்த்து பாடுவாரு, அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, இங்கே ஆண்டவனின் முன் படைப்பில் இத்தனை வேஷமா, 10 புள்ள பெத்த பின்ன 8 மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம். அன்னைக்குதான் பிள்ளைகளை வஞ்சகம் இல்லாம பெற்றிருக்கான் நம்ம. எங்க தாத்தாவுக்கெல்லாம் 16 உள்ள. எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டியம் கொடுத்ததான், நான் எங்க போவேன் அப்படின்னு. ஆண்டியம் கொடுத்தாராம் 16 உள்ளையும். கடவுள் மேல பலிய போட்டு இந்த பெருசு பிரிச்சு மேய்ஞ்சிருக்க. அன்னைக்கு வேற வேலை இல்லை, என்ன பண்றது, பட்டிமன்றம் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, என்னதான் செய்வார் அவர். கிளவி அங்கே உட்காந்துருக்கேன் சாப்பிட்டியான்னு கேட்பாரு. இப்போ எங்கள் பெரியப்பா பிறந்துட்டாரு, இங்கே தான் உட்காந்துருக்கியான்னு கேட்டார். எங்கள் அத்தை பிறந்துருச்சு. அப்புறம் நிறைய எங்கள் அப்பா பிறந்தாரு. கரண்ட் கட்டாச்சு, எங்கள் சித்தி வயது எங்கள் சின்னத்தை பிறந்துச்சு. இப்படித்தான் 16. ஆனால் இப்படிலாம் பெற்றுக்கிட்டு இருந்தவங்களை திடீர்னு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம், நீங்கள் அதை பயன்படுத்தி அதை குறைத்து கொண்டால் அது குறைந்து விடும் அப்படின்னு எதுன்னே சொல்லாம அதை பற்றி பேசியிருக்காங்க. நான் இப்போ எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். அதனால அதை ஆஸ்பத்திரியில் யாருக்கு தெரியாம வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, வாத்தியார்களை குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு கேசு பிடிக்க கூட்டு போனாங்க. எங்க வாத்தியார்கள்லாம் போய் 5 பேரை குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுத்துட்டு, அந்த வாத்தியாருக்கு இன்சென்டிவ் எதுக்கு, குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணது. ஒரு படத்துல சுருளிராஜனும் காந்திமதியும் குருசை முண்டாட்டியா இருப்பாங்க. காந்திமதி சொல்ல, ஏயா ரொம்ப நாளா புல்ல இல்லை நமக்கு, இப்பதான் முருகன்ட்ட பள்ளி மலையில வேண்டிக்கிட்டு அளவு குத்திட்டு வந்திருக்கேன், நமக்கு சீக்கிரம் புள்ள பிறந்துற, முருகனுடைய ஆசீர்வாதத்தில் புள்ள பிறந்துட முடியும்னு சுருளிராஜன் ஒரு மஞ்ச பையோட வருவார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அரசாங்கத்தில் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்கன்ட்டு இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ எங்க போய் புள்ள பக்க போறதுனால, ஐயோ முருகனை வேண்டிட்டு வந்தனே, இந்த ஆளை ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டார். இப்படி ஆபரேஷன் பண்ணி 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 நமக்கு இன்னைக்கு மக்கள் தொகை 7,16,00,000. ஆனா இந்த திட்டத்தை கடைப்பிடிக்காம சட்டத்தை மீறின உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம், அதுல இன்னைக்கு 23,62,00,000. இன்னைக்கு ஒரு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா உத்தரப்பிரதேசுக்கு 118 எம்பி. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 7,20 லட்சத்தால வகுத்தா 32 எம்பி தான் வருது. நாட்டின் சட்டத்தை கடைப்பிடிச்சதுக்கு எங்களுக்கு தண்டனை, சட்டத்தை கடைப்பிடிக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு சன்மானமா? இதைத்தான் எதிர்த்து நம் தமிழக முதல்வர் இன்று இந்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு எம்பி எண்ணிக்கை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு பாட்டு எழுதினவர் அன்னைக்கு கண்ணதாசன். பார்த்தா 10 மரம் படுத்து விட்டா நெடுமரம், இப்படி புள்ள பெக்கலாமா அப்படிலாம் சொல்லி சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்க. இதுக்கு பதில் சொல்லணும், வாங்க கவிஞர் இனியவன்.